வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் பிரித்தானியாவினுடைய குடிவரவு தொடர்பான சட்டத்திலும் மேலும் தேவைப்பாடுகளிலும் பிரித்தானிய அரசாங்கம் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக 5 விடயங்களிலே இந்த திருத்தங்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக ஆங்கில அறிவின் தேவைப்பாடு தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால், இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ், மற்றது ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல்ஸ், அதே போல் ஸ்கேல் அப் ரூட் போன்ற விடயங்களின் ஊடாக பிரித்தானியாவுக்குள் வர இருப்பவர்கள் இதுவரை காலமும் B1 தராதரத்தினை பூர்த்தி செய்து ஆங்கில அறிவினூடாக வரக்கூடியதாக இருந்த சூழ்நிலையில் அந்த தேவைப்பாடானது இப்பொழுது B2 தராதரத்தினை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாட்டு மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது B1 இதுவரை காலம் B1 ஊடாக B1 தேவைப்பாடு போதுமானதாக இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது அது B2 தேவைப்பாடு மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இது பொதுவாக காபோத உயர்தரம், அதாவது யூகேனுடைய A-லெவல் ஆங்கில அறிவு மட்டத்தை ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இனி வரும் காலங்களிலே இந்த ஸ்கில் ஒர்க்கர் அல்லது ஹை பொட்டன்ஷியல் இனோவேட்டர்ஸ் அல்லது ஸ்கேல் அப் ரூட்டின் ஊடாக உள்நுழைபவர்கள் இந்த தேவைப்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும். அடுத்ததாக கிராஜுவேட் விசாவினூடாக, அதாவது பிரித்தானியாவிலே ஸ்டூடெண்ட் விசாவிலே உள்நுழைந்து அவர்கள் தங்களுடைய கற்கிணறினை பூர்த்தி செய்த பின்னர் கிராஜுவேட் விசாவிற்கு விண்ணப்பிப்பவர்கள், அவர்கள் இதுவரை காலமும் 2 ஆண்டுகள் தங்களுடைய அந்த கிராஜுவேட் விசாவினூடாக தங்களுடைய வேலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்லது இங்கே பிரித்தானியாவில் வேலை செய்யக்கூடியதாக இருந்த சூழ்நிலையில் அந்த கால எல்லை, அதாவது 2 வருடம் என்ற அந்த எல்லையானது இப்பொழுது எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2027ஆம் ஆண்டுக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பதாரிகளுக்கு, அதாவது அப்ளிகன்ஸுக்கு அந்த கால எல்லையானது 18 மாதங்களாக குறைக்கப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவ்வாறான குறைப்பு நடவடிக்கைக்கான காரணமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கிராஜுவேட் விசாவினூடாக விண்ணப்பித்து வேலை செய்பவர்கள், அவர்களில் பெருமெண்ணிக்கையானவர்கள் தாங்கள் கற்ற துறையிலே வேலை செய்வதற்கு அப்பால் சாதாரண துறைகளில் வேலை செய்வதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த கால எல்லையானது 2 ஆண்டுகளில் இருந்து 18 மாதங்களாக, அதாவது 1.5 வருடங்களாக குறைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் 3வது விடயம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இமிகிரேஷன் ஸ்கில் சார்ஜ் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த ஸ்கில் ஒர்க் விசாவில் வருகின்றவர்களுக்கான அந்த இமிகிரேஷன் ஸ்கில் சார்ஜ் என்பது 32% அதிகரிக்கப்படுவதற்கான அறிவித்தலையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த அட்ராக்டிங் குளோபல் டேலண்ட்ஸ் என்ற விடயத்தை கருத்திலே கொள்வோமாக இருந்தால், அவர்கள் இந்த அதிதிறன் வாய்ந்த நபர்களை நாட்டுக்குள்ளே உள்ளிப்பதற்காக, ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல்ஸ் ரூட்டிலே அவர்களை உள்ளிப்பதற்காக அவர்கள் கற்ற பல்கலைக்கழகங்களுடைய அந்த எலிஜிபிள், அதாவது அவர்கள் எந்தெந்த பல்கலைக்கழகத்திலே கற்றிருந்தால் அந்த ரூட்டினூடாக வரலாம் என்ற விடயத்தை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டியலை அதிகரித்திருக்கிறார்கள். அதன் மூலம் பலர் உள்நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இறுதியாக பொட்ஸ்வானா என்ற நாட்டிலே இருந்து பிரித்தானியாவுக்குள் உள்நுழைபவர்கள் இனிவரும் காலங்களிலே அவர்கள் விசாவினை பெற்றுத்தான் உள்நுழைய வேண்டும் என்ற கட்டுப்பாடும் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அந்த இலவசமாக விசா இன்றி பிரித்தானியாவுக்குள் உள்நுழையக்கூடிய வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் அவர்கள் விசா எடுத்துத்தான் வர வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு விசா இல்லாமல் உள்நுழைந்து அவர்கள் பலர் ஆதி அந்தஸ்து கோருவதாக அவர்களுடைய அறிக்கையை காட்டுகின்றது. அதனால் இனிவரும் காலங்களில் அவர்கள் விசா எடுத்துத்தான் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இந்த குடிவரவு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவை என்றால் நீங்கள் ஜே இமிகிரேஷன் லோயர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளலாம். 0203 411 0688 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.